ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் நீட் 2007 கேட்ட கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கார் வந்து எக்ஸ்ன்ற பாயிண்ட்லேருந்து ஒய்ன்ற பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது வித் வெலாசிட்டி u அப்படின்ற ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒய்ன்ற பாயிண்ட்லேருந்து திரும்ப சேம் எக்ஸ்ன்ற பாயிண்ட்டுக்கு vdன்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அப்போது இதனுடைய ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்குரிய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். இங்கே கார் வந்து எக்ஸ்ன்ற பாயிண்ட்லேருந்து ஒய்ன்ற பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எஸ்ன்னு நம்ம எடுத்துட்டோம்னா, திருப்பியும் ஒய்லேருந்து எக்ஸுக்கும் சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அதனால் நம்ம எஸ் ப்ளஸ் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே தூண்டினா தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்புறம் டைம் பொறுத்தளவு டயத்துக்குரிய ஃபார்முலா டைம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. அப்போ இங்கே T1 வந்து பார்த்திங்கன்னா எஸ் பை வியூன்னு வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு வெலாசிட்டி u, நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி vd. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக ஆன்சர் வந்து 2 × vu vd பை vu ப்ளஸ் vd அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதை பாருங்கள், இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதை சால்வ் பண்ணி பாருங்கள். அதில் டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க.